சுமன்சி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை என்ன நோக்கமாக இருக்கும்? தாவேகாவுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் கட்சி பின்பற்றுதா? என்ன காரணம்? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரஷர் அழுத்தம் கொடுத்து எப்படி ஒரு தேர்தல பீகார் தேர்தலுக்கு பிறகு 25 சீட்டையே குறைச்சு 20 சீட்டாக பேச்சு வந்துருக்கு. ஸோ அது நடக்காமல் இருப்பதற்கு மேற்கொண்டு ஒரு 25 ஒரு 30 சீட்டு கொண்டு போகலாம் போட்டியிடுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ரெண்டாவது, நான் பல ஆண்டு காலமாகவே சொல்லிட்டு இருக்கேன், எல்லா மாநிலங்களிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது ஒரு எக்ஸப்ஷனா இருக்குது. இப்போ ஆந்திரால இருக்கு. ஆந்திரால பிஜேபிக்கு எவ்வளவு எம்எல்ஏ? ஒண்ணுமே பெருசா கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு வேண்டாம் என்று கூறலாம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு நம்பிதான் மோடி அரசே உட்கார்ந்து இருக்கு. அதனால நான் கொடுக்க முடியாது, நீங்க ஒரு மைனர் பார்ட்னர், உங்களால உங்களுக்கு இப்ப அமைச்சரவையில இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா சொல்லல. எல்லா மாநிலங்களிலும் இந்தியால தமிழ்நாட்டை தவிர ஒரு கூட்டணி என்று அமைத்தால் அனைத்து கட்சிகளுக்கும் இடம் கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் இது கேட்பது நியாயம் மட்டுமல்ல, ஓவர் வியூ. முன்னாடியே கேட்கறது இப்ப வாங்கி சார். அங்கதான் முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? அவங்களுக்கு வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா ஜெயிக்கலாம். 60 இடங்கள் கேட்கிறாங்க சார். 60 இடங்கள் கேட்டு 5 இடங்கள் மட்டும்தானே ஜெயிக்கிறாங்க. ஏன் தோத்து போற இடத்தை அவங்க மேல கட்டணும்? அப்போ 25 இடத்தை போட்டிட்டு 18 இடம் ஜெயிக்கிறாங்க. அது என்ன கணக்கு? நீங்க வாசப்பான எலெக்ஷனை மட்டும் சொல்றதை விட கடைசியா நடந்த தேர்தல் 25 இடங்கள் 25 இடங்கள்னா 18 இடங்கள் ஜெயிச்சாங்கல்ல. ஒரு 2 அமைச்சர் கொடுங்க. ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு கொடுங்க. அது ஏன் சார் கொடுக்கணும்? இல்ல அது ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் 2 இடங்கள் அமைச்சரவையில் கொடுக்கணும்? தனித்து போட்டியிடுங்க. தைரியம் இருந்தா தனித்து போட்டியிடுங்க. தனித்து போட்டியிட்டா திமுகவுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிந்தது. அதனால நடித்து அவர்களால் போட்டி, உதாரணத்துக்குங்க ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். திமுக தனித்து போட்டியிடுது, அது நடக்காது. பட் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். தனித்து போட்டியிடுது. எதிர் அணியில என்டிஏ கூட்டணி இருக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணியே திமுகவை வீழ்த்துது. தனித்து போட்டியிட்டா திமுகவுக்கு பலம் சேர்ப்பது இந்த காங்கிரஸ் கொண்டு வர 4%, 4%, விசிக கொண்டு வர 1.5%, 2%, சிபிஐ சிபிஎஃப் போன்ற 1%, எல்லாம் சேர்ந்து ஒரு 10% வாக்குகள். அந்த 10% இல்ல அந்த இடத்துல தான் தனியார் சார் என்ன கால்குலேஷன் வைக்கிறாரு? காங்கிரஸ் கட்சி இல்லாம களத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகளை வைத்து அவங்க தான் களத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்புகளை வைத்து அதன் மூலமாக வாக்கு வங்கியை வாங்கி களத்தில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஒரு வெற்றியை உருவாக்கலாம் இல்லையா அப்படின்றாரு. பண்ணுங்க. திமுக தைரியம் இருந்தா பண்ணட்டும். அந்த தைரியம் இருந்தால் எப்போதோ அந்த முயற்சி எடுத்திருப்பார். கலைஞர் காலத்திலேயே அதுக்கு முயற்சி எடுக்கவில்லை. திமுக காங்கிரஸ் ஒட்டிட்டு வந்தாங்க. திமுக தனித்து போட்டியிடாது. இதை தெரிந்து சார், அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க யதார்த்த பாத்தீங்கன்னா 2011 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்த கால்குலேஷன் தானே இது. அந்த ஸ்டாண்ட ஏன் திமுக எடுக்க கூடாது? இப்போ 2016 என்ன சொன்னாங்க? யாருமே இல்ல. கூட்டணிக்கு வரன்னு சில கட்சிகள் கேட்டுட்டு இருக்கும் போது கூட எங்களுக்கு வாழலாம் தனித்து போட்டிக்கணும்னு சொல்லி வாழும் உதாரணமாக தனியரசு சாரே நம்ம இதுல இருக்கு. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கருணாஸ், தனியரசு, அன்சாரி, தமிழ்முன் அன்சாரி எல்லாரும் சேர்ந்து ஒரு வெற்றியை உருவாக்குறாங்க. இவங்க தானே அன்னைக்கு களத்துல இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சி களத்துல வேலை செய்ய மாட்டேன்றாங்க, அதிக எண்ணிக்கையிலான இடங்களை மட்டும் கேட்பாங்கன்னா லாஜிக்கா சரியா இருக்குமான்றாரு தனியரசு. அதிகமான இடங்கள்னா என்னங்க? 25 இடம் கேட்டாங்க, போன வாட்டி கொடுத்தீங்க. ஒரு 4 5 எக்ஸ்ட்ரா கேட்க போறாங்க. 70 சீட்டா கேட்க போறாங்க. தப்பு சொல்றேன் ஐயா. 25 இல்ல. இப்ப 15 பெரிய ஆச்சரியமா இருக்குயா. 15க்கே ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்குதான் இது காலத்து போயிடுவோம் சொல்றதே அந்த 25 தக்க வச்சுக்கணும். ஆனால் 2வது ஒரு விஷயம்,
ஒருவேளை திமுகவுக்கு தனித்து மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கட்சி கோரும். மெயின் இஷ்யூ என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில பல பல பிரிவுகள் இருக்கின்றன. எல்லா கட்சிகளை போல காங்கிரஸ் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு 6 கோஷ்டிகள் இருக்கும். இப்போ 2 பிரதான குழுக்கள். ஒரு திமுக ஆதரவு குழு, செல்வ பெருந்தகை, ஆ. சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவை விடக்கூடாது என்ற ஒரு குரூப். இன்னொரு குரூப், அந்த இன்னொரு குரூப் ராகுல் காந்தி உடைய அனுமதியுடன் தான் செய்கிறார். ஏன்னா மாணிக்கம் தாகூர் அவர் ஹைகமாண்டுக்கு நெருக்கமாக கருதப்படுபவர். அவர் ராகுல் காந்தியின் விருப்பத்தை மீறி இந்த மாதிரி ஒரு பதிவு செய்வாரு என்று நான் எதிர்பார்க்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி மாற்று வேற. ஆனால் மாணிக்கம் தாகூர் இவ்வாறு ஒரு விஷயத்தை பேசுகிறார், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் ராகுல் காந்தி செய்யாதீர்கள் என்று சொன்ன பிறகு இவர் செய்ய வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அப்போ ராகுலுடைய கருத்தை அவர் வழிமொழிகிறாரா? ராகுலே விரும்புறாரா சார் திமுக கூட கூட்டணி வேணான்னு? உடைச்சு பேசலாமே சார். இல்லை இல்லை இல்லை, ராகுல் விரும்பவில்லை. ராகுல் என்ன ஃபீல் பண்றாரு, ஐயா தனியரசு ஐயா சொன்னார் இல்லையா, 15 18 அதெல்லாம் அந்த மாதிரி போகாமல் பார்த்துக் கொள்வதற்கு ராகுல் காந்தியுடைய ஒரு யுக்தியா கூட இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி எடுத்து விடுங்க, அப்பதான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா. காங்கிரஸ் 2 விஷயம் பார்க்கணும். நம்ம காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் இழப்பதற்கு ரொம்ப இல்லை, திமுகவுக்கு தான் இழப்பதற்கு ஆட்சியே இருக்கிறது. காங்கிரஸ் 18 எம்எல்ஏ போனாலும் புரியுது எனக்கு. ஆனா இந்த இடத்துல திரு தனியரசு சொன்ன ஒரு கருத்து, களத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை கூட்டணிக்கு வச்சுக்கிறது. இரண்டாவது, அவர்கள் செய்த இந்த 5 ஆண்டுகளினுடைய சாதனைகளை பட்டியலிடுறது. இன்னைக்கு பொங்கலுக்கான தொகுப்பு 3000 கொடுத்திருக்காங்க, லேப்டாப் கொடுத்திருக்காங்க, மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 லாஜிக் புள்ளியை வைத்து அவங்க வெற்றியை கேட்டுவாங்க இல்லையா சார்? அந்த இடத்துல தேவையில்லை காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு. தமிழ்நாட்டில் களத்தை பார்க்கும் எல்லோருக்கும் தெரியும், ஆன்டி இன்கம்பன்சி கடந்த 3-4 மாதங்களில் கணிசமாக வந்திருக்கிறது. ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்பு இந்த தேர்தலே மீண்டும் ஆட்சிக்கு வர போறாங்கிற மாதிரிதான் இருந்தது. ஆனால் இப்போது ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்ட் லெவல்ல கணிசமாக இருக்கிறது. அதனாலதான் திமுகவுக்கு காங்கிரஸ் இல்லாமல் 2 விஷயம், சிறுபான்மையினர் வாக்கு. திமுக ஆட்சிக்கு வருவதே சிறுபான்மையினர் வாக்கு தான். அந்த 15% ஓட்டு சாலிடா வரலன்னா திமுகவால் வெற்றி பெற இயலாது. சிறுபான்மையினர் வாக்கு காங்கிரசுக்கும் ஒரு பகுதி செல்கிறது. அதனால நீங்க சாதாரண வாக்குகள் காங்கிரஸோட போகுதுன்னு மட்டும் இல்ல, காங்கிரஸ் எடுத்து செல்லும் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள்ங்கிறதுனால அந்த ஸ்பிளிட் ஆனாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் இவங்களும் காங்கிரஸை விடமாட்டாங்க, அவங்களும் திமுகவை விடமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்ப சண்டை மாதிரி போட்டுப்பாங்க. ஆனா இது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா சார்? ஒரு இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி எல்லாம் சொல்லும் பொழுது சர்ச்சையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருந்தா தேர்தலுக்கான பணி செய்யக்கூடிய காலம் குறையும்ல. அப்ப அதிருப்தி தானே மக்கள் மத்தியில. என்ன இல்லைங்க, அவங்க இந்த வாய்ப்பை தான் காங்கிரஸால பயன்படுத்திக்க முடியும். ரைட்டா? இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் அட்லீஸ்ட் தங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி திமுக வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் மீது அதிகம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க திமுக அரசினுடைய தவறுகளை ஒரு பொழுது கூட சுட்டி காட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒத்துமுதும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்திருக்கிறார்கள் என்று மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது. அதனால காங்கிரஸ் தன்னுடைய நிலைமையை தமிழ்நாட்டில் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓரளவுக்கு அழுத்தம். இது ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாலும் தவிர, இல்ல முதலமைச்சர் ஏதேனும் சொன்னாலும் தவிர, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அது வெறும் ஒரு சைட் ஷோ தான். முக்கியமாக என்னுடைய எதிர்பார்ப்பு தாவேகாவை நோக்கி காங்கிரஸ்
செல்லும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. திமுகவுடன் ஒரு உடன்பாடு இல்லை. நேற்று கிரீஷ் சோழன் என்ன சொல்றாரு, சீக்கிரமா ஸ்டாக்ஸ் கன்க்ளூட் பண்ணிட்டு கேம்பெயினிங்க்கு போகணும், திமுகவோட தொகுதி பகுதியில சீக்கிரமா முடிச்சுட்டு கேம்பெயினிங் ஆரம்பிக்கணுங்கிறார். அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ் காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால தாவேகாவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை. கரெக்டா? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாருன்னா அது வேற இருக்குதான். பட் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் காங்கிரஸ் நடத்தும் ஒரே கட்சி திமுக. கரெக்ட்? சொல்லுங்க. அதனுடைய இன்சார்ஜ் என்ன சொல்றாரு, விரைவில் தொகுதி பங்கீடு நடைபெறும், சுமூகமாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தெரிவிக்கிறார். அப்போ அதுதான் அபிஷியல் பொசிஷன். அதுதான் நம்ம எடுத்து பேசலாம். டாக்டர் சுமந்த், அதுல அவர் சொல்ற லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா, ஒரு மாநாடு கூட நடத்த முடியாத ஒரு கட்சி அதிக இடங்கள்ல ஏன் சீட்டு கேட்கிறாங்க? பாஜக இங்க வலுவான கூட்டங்கள் நடத்துறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் யாத்திரை செய்கிறாரு. நேற்றைக்கு புதுக்கோட்டையில் அந்த யாத்திரை நிறைவடைகிறது. அண்ணாமலை முன்பு யாத்திரை நடத்தியிருக்கிறாரு. பாஜக வலுவாக அரசியல் செய்கிறப்போ எந்தவித அரசியல் செய்ய மாட்டோம், பொதுக்கூட்டங்கள் நடத்த மாட்டோம், கருத்து கூட்டங்கள் நடத்த மாட்டோம், எதுவும் நடத்தாம சீட்டு மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் கேட்கறது லாஜிக்கான்றாங்க. எப்பவுமே காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அவங்களுடைய கலாச்சாரம் காலத்துல பண்ணையார்களுடைய கட்சி தான் காங்கிரஸை சொல்லுவாங்க. விராசியார்கள், பெரும் பணக்காரர்கள், அவர்கள் நடத்துற கட்சியாதான் காங்கிரஸ் எப்பவுமே இருக்கு. ஸோ அதனால அவர்களுக்கு தேர்தல் காலத்துல ஒரு மாதம் அப்படியே மக்களை சந்திக்கிட்டு போவாங்க. எப்பவுமே மக்களை சந்திக்கிறது இல்லை. ஸோ இதுல புதுசா காங்கிரஸ் செய்யற மாதிரி நீங்க சொல்றீங்க. நிலைமை வேறு. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்காங்க. நீங்க புதுசா அவங்க பொதுக்கூட்டம் போடல, மீட்டிங் போடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முன்னாடி சொல்லுங்க, எப்ப போட்டிருக்காங்க? அவங்களுக்குள்ள போட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு போட்டி வரும்போது யாரு பொறுப்புல இருக்காங்களோ அவங்க அப்பப்போ ஒரு மீட்டிங் போட்டு தங்களுக்கு எப்ப காட்டணும்னு மீட்டிங் போடுவாங்க. அதை தாண்டி பெரிய அளவுல மீட்டிங்கே போறது கிடையாது. நன்றி சார். நன்றி. சுமன் சார், உங்களுடைய இறுதி கருத்து. இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அழுத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஓரளவுக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு பலனும் கொடுக்கும். அட்லீஸ்ட் போன வாட்டி வாங்கினதை விட ஒரு சீட்டு கம்மியா வாங்க மாட்டாங்க. ஐ திங்க் அந்த 25 மேபி ஒரு 3-4 இடங்கள் கூடுதலாகவும் கிடைக்கலாம். ஆனால் 30 சீட்டுக்கு மேல வராது. அதே போன்று அவர்கள் விட்டுட்டு போய் தாவேகா ஒரு கம்ப்ளீட் அன்னோன் குவான்டிட்டி. தாவேகா ஒரு 4 பேர் போட்டுட்டு இருக்கிற சர்வேல 15% வரும், 20% வரும், 50% வரும்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நன்றி சார். தமிழ்நாட்டில் அடங்கு வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.